வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நீங்க எல்லாருமே நிறைய ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்ஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலா பங்குச்சந்தையோட வரைபடங்கள்ல பாக்குறது இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். பட் இன்னைக்கோட காணொலியில நம்ம எப்படி பிரேக் அவுட் ஸ்பாட் பண்றது அப்படிங்கறத பத்தி மட்டும் பார்க்க போறது இல்ல, நம்ம சார்ட்டையும் ஃபண்டமெண்டல்ஸையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கோட காணொலி ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இது ஒரு டெக்னோ ஃபண்டா ஸ்பெஷல். அண்ட் இன்னைக்கோட காணொலியில நம்ம எந்த பங்குகள்லாம் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்காம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிகேட்டர் பார்க்க போறோம். அந்த இண்டிகேட்டர் தான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் நான் சொல்றது RSI கிடையாது. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு பங்கு வந்து ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்ல வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணுதா ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் கூட அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்ற ஒரு இண்டிகேட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் வித் நிஃப்டி 500 கம்பேர் பண்ணோம்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நிஃப்டி 500 அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத சிம்பிளா சொல்லிடும். சிம்பிள் ரூல் என்னன்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தோட லைன் வந்து அபோவ் 0 இருந்ததுன்னா ஸ்டாக் வந்து ப்ராடர் மார்க்கெட்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தோட லைன் வந்து பிலோ 0 இருந்ததுன்னா ஸ்டாக் வந்து ப்ராடர் மார்க்கெட்ல அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பங்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் வந்து அபோவ் 0 இருந்ததுன்னா பிரேக் அவுட் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் வந்து லெஸ் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது தான். இதை ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் எடுத்துக்காட்டு வந்து அக்யூட்டாஸ் கெமிக்கல். இந்த ஸ்டாக் ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்து 3 இயர்ஸ் ஆஃப் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கொடுத்துச்சு. அந்த சமயத்துல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் வந்து அபோவ் 0வா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி பார்த்திருக்கு. இரண்டாவது எடுத்துக்காட்டு வந்து நவின் ஃப்ளோரன் இன்டர்நேஷனல். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் வந்து 2 இயர்ஸ் ஆஃப் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கொடுத்துருக்கு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸை சிக்னல் பண்ணுச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து அப்வர்டாவே மூவ் ஆயிட்டே இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்ற எதுவுமே பயோ செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது, உங்களோட புரிதலுக்காக மட்டும்தான். பாசிட்டிவ் இண்டிகேட்டர் அண்ட் செட்டப்ஸும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பர் அலோகேஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்பவுமே பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுல்ல. சரி, இன்னைக்கோட காணொலியோட 5 பங்குகள் எதெல்லாம் பிரேக் அவுட் அண்ட் பாசிட்டிவ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட பட்டியல் இருக்கிற முதல் பங்கின் பெயர் வந்து சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல். இவங்க தான் லார்ஜஸ்ட் ஆட்டோ ஆன்சிலரி நிறுவனமா இருக்காங்க. பீக் வந்து செப்டம்பர் 2024 இருந்தது. அதுக்கப்புறம் 50% கரெக்ட் ஆச்சு ஸ்டாக்கோட பிரைஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் லைன் வந்து பிலோ 0 போயிருச்சு. அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது நிஃப்டி 500 கூட பார்க்கும்போது. இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் சிக்னல் பண்ணிருக்கு. மொமெண்டமும் பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் ஸ்டாக் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. செட்டப் வந்து 134 கீழே பங்கின் விலை போயிடுச்சுன்னா இன்வாலிட் ஆயிரும். வணிகம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் கார் தயாரிப்பாளரா இருக்காங்க. ஒரு கார் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா சில கீ காம்பனன்ட்ஸ் இருக்கு. வயரிங் இருக்கு, மிரர்ஸ் இருக்கு, பம்பர் இருக்கு, காக்பிட் இருக்கு. ஸோ மதர்சன் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. கம்பெனி ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. டிஸ்ட்ரெஸ் பிசினஸை அக்வயர் பண்ணி அதை வந்து டர்ன் அரவுண்ட் பண்றது தான். 2002 இருந்து அவங்க 47 ஆக்விசிஷன்ஸ் பண்ணிருக்காங்க. FY26ஓட ரெவென்யூ பிரேக்கப் பார்த்தோம்னா, வயரிங் பிசினஸ் 24.6% வருவாயும், மாடியூல்ஸ் அண்ட் பாலிமர் ப்ராடக்ட்ஸ் 42%, மிரர்ஸ் வந்து 14%, மீதி எமர்ஜிங் பிசினஸ் ஆன ஏரோஸ்பேஸ், ஹெல்த் அண்ட் மெடிக்கல் வந்து 11.5% வருவாய் கான்ட்ரிபியூட் பண்ணுது. 23 ஸ்ட்ராட்டஜிக் ஆக்விசிஷன்ஸ் கடந்த 5 வருடத்துல மட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 44 நாடுகள்ல இருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா, சேல்ஸ் டபுளா இருக்கு கடந்த 5 வருடமா. ப்ராஃபிட் வந்து 3.5x ஆயிருக்கு. growth அக்ரெசிவா இருந்திருக்கு. கம்பெனி வந்து அவங்களோட கிராஸ் ரெவென்யூ டார்கெட் வந்து 10 lakh crores FY30 வச்சிருக்காங்க. கிராஸ் ரெவென்யூ FY26 வந்து 2 lakh crores இருக்கு. இந்த கைடன்ஸ் படி இம்ப்ளைட் ரெவென்யூ CAGR FY30 வந்து அப்ராக்சிமேட்டா 36%. ஸ்ட்ராங் கைடன்ஸ் வந்து நம்ம எப்பவுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். FY26 ROCE 16%. இது 40% FY30 ஆக்கலான் இருக்காங்க. சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, கம்பெனி வந்து 40 ரூபா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணலான் இருக்காங்க ஃபார் எவ்ரி 100 ரூபா கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும். கரண்ட் ஆர்டர் புக் வந்து 9 lakh crores இருக்கு. இது அரௌண்ட் 7 times FY26ஓட ரெவென்யூவா இருக்கு. ஸ்ட்ராங் விசிபிலிட்டி இருக்கு ஃபியூச்சர் growthக்கும். பட் ஈக்குவலா நம்ம பேலன்ஸ் ஷீட்டையும் பார்க்கணும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து 8,500 crores இருந்தது FY22. இது 10,250 crores அதிகமாயிருக்கு FY26, 20% இன்க்ரீஸ். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து பீக் ஆயிருக்கு FY24, அப்புறம் டிக்ளைன் ஆயிட்டே இருக்கு. டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.47, ஸோ கம்ஃபர்டபுள் லெவலில் தான் இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 4.72x, அதாவது கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து 4.7 times இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. டெட்டோட இன்க்ரீஸ் வந்து எக்ஸ்பான்ஷன்னால தான்.
ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 21,000 crore 38,500 crores அதிகமாயிருக்கு 80%. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் வந்து 3x வந்து அதிகமாயிருக்கு 5 இயர்ஸா. அதாவது கம்பெனி வந்து ₹3 இன் சேல்ஸ் ஒரு ரூபாய் ஃபிக்ஸ்ட் அசெட் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஜென்ரேட் பண்றாங்க. கேஷ் ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. CFO டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அபோவ் 50% இருந்திருக்கு. ரிஸ்க் சைட்ல பார்த்தோம்னா வீக் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிமாண்ட் இருக்கு யூரோப் அப்புறம் நார்த் அமெரிக்கால. அதனால மாடியூல்ஸ் அண்ட் பாலிமர் டிவிஷன்ல ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. 16% குவார்டர் ஆன் குவார்டர் 38% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் வந்து காப்பர் பிரைஸ்ல இருக்கிறதுனால ஷார்ட் டேர்ம்ல அவங்களால இதை வந்து கான்ட்ராக்ட்ஸ்ல பாஸ் பண்ண முடியுமா நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சம்வர்தனா மதர்சன் வந்து ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் growth வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் டிமாண்ட் வீக்னஸ், காப்பர் பிரைஸ், அப்புறம் பாரோயிங்ஸ் இதெல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். சரி, அடுத்து வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நிறுவனம் தான் எனர்ஜி மூவ்மெண்ட் அக்ராஸ் இந்தியா போர்ட்ஸ்ல ரொம்பவே முக்கியமா இருக்காங்க. ஏகஸ் லாஜிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாக் ஒரு அப் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு. பட் ஜூலை 2024 இது வந்து பாஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. அண்ட் ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா 800 கீழே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் போயிடுச்சுன்னா. இப்போ ஏகஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இந்தியா ஃபியூவல் ஆர் கெமிக்கல் சப்ளையர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்பிஜி இல்லை ஆயில் வந்து ஓவர்சீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும் அண்ட் சேஃபாக ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இந்தியாவோட போர்ட் மூலமாக. இந்த இடத்துல தான் ஏகஸ் லாஜிஸ்டிக்ஸ் வராங்க. கம்பெனி வந்து ஒரு இன்டெகிரேட்டட் மெகா வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் டெலிவரி பார்ட்னராக இருக்காங்க எனர்ஜி அண்ட் கெமிக்கல் தேவைகளுக்கு. இவங்க வந்து ஸ்டோரேஜ் அண்ட் பல்க் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் வந்து 2 செக்மெண்ட்டாக இருக்கு. கேஸ் டிவிஷன், இதில் எல்பிஜி சோர்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் லிக்விட் லாஜிஸ்டிக்ஸ், இதில் வந்து ஆயில் அண்ட் கெமிக்கல் ஸ்டோரேஜ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. கேஸ் டிவிஷன்லேருந்து 90% நிறுவனத்தோட வருவாய் வந்துட்டு இருக்கு. லிக்விட் டிவிஷன் வந்து ஒரு ஹை மார்ஜின் growth இன்ஜினா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். கம்பெனி வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ் வச்சிருக்காங்க. மேஜர் 7 போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாலையும் வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா விற்பனை 1.8x வந்து கடந்த 5 வருடத்துலையும், நிகர லாபம் வந்து 2.8x வந்து அதிகமாயிருக்கு. ஸ்ட்ராங் ப்ராஃபிட் growth வந்து மார்ஜின் எக்ஸ்பான்ஷனால தான் 12% அந்த FY22 அது 17% ஆயிருக்கு FY26. இப்போ மேஜர் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்க்குள்ள போறாங்க. FY27 கியூமுலேட்டிவ் கேபெக்ஸ் வந்து 11,300 crore. டோட்டல் கேபெக்ஸ் பைப்லைன் வந்து 47,000 crores இருக்கு. எக்ஸ்பான்ஷன் வந்து ஃபியூச்சர் growthக்கு ரொம்பவே முக்கியம். பட் எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப நம்ம மானிட்டர் பண்ணிட்டேக்கணும். Q4 கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன கைட் பண்ணிக்காங்கன்னா ஹையர் வால்யூம் இருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் எஃபிஷியன்சி இருக்கு, ஆவரேஜ் மார்ஜின் வந்து 7,000 rupees per ton இருக்கு. இது வந்து சஸ்டைனபிளா இருக்கும்னு சொல்றாங்க. ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா 47,000 crore கேபெக்ஸ் வந்து 2030 வரைக்கும் அவங்க பிளான் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்கு. டிமாண்ட் வீக் ஆச்சாலோ, புது டெர்மினல்ஸ் வந்தாலோ, யூட்டிலைசேஷன் கம்மியானாலோ, ரிட்டர்ன் மெட்ரிக்ஸ் கம்மியானாலோ கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். இன்னொரு ரிஸ்க் வந்து எந்த இடத்துல இருந்து வருதுன்னா க்ரூட் லிங்க் எல்பிஜி பிரைசஸ்னால. ஷார்ப் மூவ்மெண்ட்ஸ் இன் பிரெண்ட் அண்ட் WTI க்ரூட் பிரைசஸ்ல இருந்ததுன்னா சோர்சிங் காஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் டிமாண்ட் வந்து மாற்றும். ஓவராலா மொமெண்டம் வந்து ஏகஸ் லாஜிஸ்டிக்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 7 மேஜர் போர்ட்ஸ்ல இருக்காங்க. மார்ஜின் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜ் கேபெக்ஸ் growth பைப்லைன் இருக்கு. ஸ்ட்ராங் growth விசிபிலிட்டி இருக்கு. பட் எக்ஸிகியூஷன் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பிரைஸ் வாலட்டிலிட்டி எப்படி மானிட்டர் பண்றாங்கன்னு பார்க்கணும். அடுத்து பார்க்க போற ஒரு நிறுவனம் வந்து ஆட்டோ செக்டர்ல இன்டைரக்ட் பிளேயரா இருக்காங்க. ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா மிண்டா கார்பரேஷன். நம்ம சார்ட் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 2024 பீக் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சிலே இருந்திருக்கு. இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸை சிக்னல் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டாக்கும் அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த செட்டப் எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 610 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா. இந்த நிறுவனம் மெயினாக எதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக், ஸ்மார்ட் கீ, டை காஸ்டிங் தேவையான பொருட்கள், வயரிங் ஹார்னஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ், அப்புறம் EV காம்பனன்ட்ஸ்லாம். மிண்டோ கார்ப் வந்து 48% அவங்களோட ரெவென்யூ 2-வீலர்லேருந்தும், 28% கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், 14% பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், 89% ரெவென்யூ இந்தியாவிலேருந்து தான் வருது. மீதி எல்லாம் எக்ஸ்போர்ட் மூலமா வருது. growth அவுட்லுக் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து ரெவென்யூ CAGR 19 to 20% வந்து FY13 சொல்லியிருக்காங்க. FY26 கம்பெனிக்கு வந்து 10,000 crore ஆர்டர் புக் இருக்கு. 1.6 times FY26 ரெவென்யூ. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா கடந்த 5 வருடமா சேல்ஸ் டபுள் ஆயிருக்கு. நிகர லாபம் வந்து 1.8 times வளர்ந்துருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஒரு கேட்ச் இருக்கு சேல்ஸ் நம்பர்ல. FY23 வரைக்கும் கம்பெனி வந்து டபுள் டிஜிட் சேல்ஸ் growth சொல்லியிருக்காங்க. அண்ட் FY24 and 25 growth வந்து சிங்கிள் டிஜிட் ஆயிருக்கு. சேல்ஸ் வெறும் 8% தான் ஜாஸ்தியா இருக்கு இந்த 2 இயர்ஸ்லயும். பிசினஸ் ஸ்லோ டவுன் ஆச்சா அப்படின்னு பார்க்கலாம். மெயின் ரீசன் என்னன்னா ஹை பேஸ் எஃபெக்ட் FY23 இருந்தது. அதனால சேல்ஸ் வந்து 44% ஜாஸ்தியாச்சு. வீக் ஆட்டோமோட்டிவ் டிமாண்ட் இருந்தது, எஸ்பெஷலா 2-வீலர் செக்மெண்ட்ல. அதனால 9% தான் FY25 ஜாஸ்தியா இருக்கு. பட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா காப்பர் பாஸ் த்ரூ கிளாஸ் அப்படிங்கிறது தான். மிண்டாவோட கீ ப்ராஜெக்ட் வந்து வயரிங் ஹார்னஸ் தான்.
இதுல சிக்னிஃபிகண்டா காப்பர் யூஸ் பண்றாங்க. OEM கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு பாஸ் த்ரூ கிளாஸ் வச்சிருப்பாங்க. அதாவது காப்பர் பிரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா செல்லிங் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் காப்பர் பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா செல்லிங் பிரைஸும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ஜின் ஸ்டெபிலிட்டி வந்து எவிடன்ஸ் இருக்கு இந்த எஃபெக்ட்க்கு. சேல்ஸ் growth 44% இருந்தது, பட் 8% தான் இருக்கு. 22% இருக்கு FY26ல. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 11% இருந்திருக்கு எல்லா டைமும். சேல்ஸ் வந்து 22.3% ஜாஸ்தியா இருக்கு, 6185 crores. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டர்ல ஒரு ரெக்கவரி இருந்ததுனால தான். GST 2.0 ஃபாலோ பண்ணி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட டாக்ஸ் வந்து 28 to 18% ஆயிருக்கு. அதனாலவே வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கீ ரிஸ்க் EV டிரான்சிஷன்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ண லெகசி ஐசி ப்ராடக்ட்ஸ் அப்சலீட் ஆகும். நியூ EV ஃபோக்கஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களோட ஸ்கேல் ஆகல அப்படின்னா கண்டிப்பா ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. ஓவரால் மொமெண்டம் மிண்டா கார்பரேஷனோடது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 10,000 கோடி ஆர்டர் இருக்கு. டார்கெட் வந்து 17,500 crores FY30ல. EV ரிலேட்டட் ஆர்டர்ஸும் இருந்துச்சுன்னா growth விசிபிலிட்டி இருக்கும். ஸோ EV டிரான்சிஷன் பண்ணும் லெகசி மாடல்ஸ்லேருந்து. நம்ம அடுத்து 4ஆவதா பார்க்க போற நிறுவனம் வந்து AI சூப்பர் கம்ப்யூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து நம்ம ஆல் டுகெதர் நம்ம பார்க்கணும். இந்த நிறுவனத்தோட பேர் தான் நெட்வெப் டெக்னாலஜிஸ். இப்போ இவங்க சார்ட்ல காட்டுற மொமெண்டம் சிக்னல் என்ன அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணலாம். ஸ்டாக் வந்து ஒரு ஆல் டைம் ஹை அக்டோபர் 2025ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ்ல ரிலேட்டிவ் அவுட் பர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருந்திருக்கு. இப்போ ஸ்டாக் வந்து ஒரு டிசிசிவ் பிரேக் அவுட் அதனுடைய ஆல் டைம் ஹைக்கு அபோவா கொடுத்துருக்கு. அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் வந்து அபோவ் 0 இருக்கிறதுனால அவுட் பர்ஃபார்மன்ஸை சிக்னல் பண்ணுது. ட்ரெண்ட் இப்போ இன்வேலிட் ஆகும்னா 4050 rupeesக்கு கீழே பங்கின் விலை போயிடுச்சுன்னா. வணிகத்தை புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு நார்மல் வெப்சைட் ரன் பண்ணணும்னா ஒரு பேசிக் சர்வர் வந்து தேவை. பட் இஸ்ரோ வந்து ஒரு ஸ்பேஸ் சிமுலேஷன் ரன் பண்ணணும், இல்லை AI ஸ்டார்ட் அப் வந்து ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா மேசிவ் சூப்பர் கம்ப்யூட்டரோட தேவை இருக்கு. அண்ட் AI சர்வர்ஸும் தேவை இருக்கு. நெட்வெப் எசென்ஷியலா இதை டிசைன் பண்ணி தயாரிப்பு பண்ணி ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து செலக்டட் OEM பார்ட்னராக இருக்காங்க NVIDIAக்கும். அண்ட் AI சர்வர்ஸ் வந்து இந்தியாவில் தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. NVIDIA Grace CPUs, GH200 Grace Hopper ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட கிளையண்ட் பேஸ் வந்து IITs, ISRO, NMDC அப்புறம் நிறைய லார்ஜ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்காங்க. 50% நிறுவனத்தோட வருவாய் வந்து கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தா வருதுன்னு வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 9 times வளர்ந்துருக்கு லாஸ்ட் 5 years-ஆ. ப்ராஃபிட் growth ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கீ கொஸ்டின் என்னன்னா கம்பெனி வந்து கேஷ் எஃபிஷியன்ட்டா பிசினஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்றாங்களா அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் ஒரு கன்சர்ன் வருது. கடந்த 5 வருடமா cumulative cash flow from operations to operating profit ratio 32% இருக்கு. வீக் கேஷ் ரிலைசேஷன்ங்கிறத காட்டுது. growth outlook பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் வந்து 35 to 40% year on year ரெவென்யூ growth வந்து நெக்ஸ்ட் 2 years-க்கு சொல்லியிருக்காங்க. அதாவது சஸ்டெயின் EBITDA வந்து 13 to 14% ரேஞ்சில் இருக்கும்ட்டு. பிகினிங் ஆஃப் FY27ல கம்பெனியோடைய ஆர்டர் புக் வந்து அப்ராக்சிமேட்டா 2400 crore இருந்திருக்கு. இது 1.1 times அதனுடைய FY26ஓட ரெவென்யூ. பட் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து மானிட்டர் பண்ணணும். ஹையர் இன்வென்ட்ரி லெவல்ஸ் இருக்கிறதுனால கேஷ் கன்வர்ஷன் டேஸ் வந்து 84லேருந்து 121 days ஆயிருக்கு. பேபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்ஷியல் ஆஃப்செட் இருக்கும் ப்ரெஷர்ல. பட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை ஃபண்ட் பண்றதுக்காக ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் பண்ணிருக்காங்க. இது FY25ல 0, பட் 171 crores ஜாஸ்தி ஆயிருக்கு. இது நெகட்டிவ் எப்போ அப்படின்னா இன்வென்ட்ரி பில்டப் இருந்தது அண்ட் ஃபியூச்சர் டிமாண்டும் எக்ஸ்பான்ஷனை சப்போர்ட் பண்ணலனா. இன்வென்ட்ரி வந்து சேல்ஸா வந்து டைம்லி மேனர்ல கன்வெர்ட் ஆகலனா கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஸ் காஸ்ட் அண்ட் மார்ஜின்ஸ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். Q4 FY26ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 71லேருந்து 66.9% டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. குளோபல் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து மார்ஜினை இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடிஷனலா டாப் 5 கஸ்டமர்ஸ் வந்து 65 to 70% ரெவென்யூ கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மேஜர் கிளைண்ட் போயிட்டாலும் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்ல ப்ராப்ளம் வரும். மொமெண்டம் வந்து நெட்வெப் டெக்னாலஜிஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆர்டர் புக் வந்து 2400 crores இருக்கு. மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் வந்து 35 to 40% growth அண்ட் AI டீம் இருக்கிறதுனால பாசிட்டிவா தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் 271 crores ஷார்ட் டேர்ம் பாரோயிங், சப்ளை டிபெண்டன்ஸ், கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணணும். அண்ட் நம்ம 5ஆவதா இன்னைக்கு பார்க்க போற நிறுவனம் பியூர் பிளே பெட் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் டீம்ல ஆக்மே சோலார் ஹோல்டிங்ஸ். டெக்னிக்கல் செட்டப் பார்த்தோம்னா அதனுடைய ஹை வந்து செப்டம்பர் 2025ல இருந்து ஸ்டாக் வந்து 40% கரெக்ட் ஆச்சு. அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுச்சு. இப்போ வீக்னஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் சிக்னல் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து பங்கின் விலை 295 rupeesக்கு கீழே போயிடுச்சுன்னா இன்வாலிட் ஆயிரும். வணிகத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு பில்டிங் வந்து கவர்மெண்ட்க்கு லீஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஃபிக்ஸ்ட் ரெண்ட் கான்ட்ராக்ட்ல 25 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஆக்மே சோலார் வந்து இந்த மாதிரி தான் ஒரு மாடல்ல இருக்காங்க. கம்பெனி யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் அண்ட் விண்ட் பவர் பிளான்ட் பண்றாங்க. அண்ட் இதை வந்து 25 year பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க.
கவர்மெண்ட் பேக் ஆஃப் டேக்கர்ஸ் ஆன என்டிபிசி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஃபிக்ஸ் டேரிஃப்ல. ஃபினான்ஸ் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு FY23 ஏன்னா கம்பெனி வந்து அசெட் மானிட்டைசேஷன் ஃபேஸ்ல இருந்தாங்க. அண்ட் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டியும் வந்து அதனோட பேஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. FY24 பெனிஃபிட் வந்து என்ன ஆயிருக்குன்னா நியூ கெப்பாசிட்டி அடிஷன் 369 மெகாவாட் கெப்பாசிட்டி. FY25 நியூ ப்ராஜெக்ட்ஸ் கமிஷன் பண்ணிக்காங்க. இது வந்து ஃபுல் இயர் கான்ட்ரிபியூட் பண்ணல. FY26 ஃபுல் இம்பாக்ட் வந்து கமிஷன் கெப்பாசிட்டிஸ் நம்ம பார்த்துக்கலாம். நம்பர்ஸ்லையும் தெரியுது. பவர் ஜென்ரேஷன் 61.1%, சேல்ஸ் வந்து ஆல் டைம் ஹைலியும் இருக்கு. க்ரோத் அவுட்லுக் பார்த்தோம்னா ஆக்மியோட பேட்டரி ஸ்டோரேஜ் பிஸ்னஸ் வந்து ஒரு மேஜர் க்ரோத் ட்ரிகரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இனிஷியலா பேட்டரி ஆசெட்ஸ் வந்து மர்ச்சன்ட் பேசிஸ்ல இருக்கும். பவர் வந்து பீக் டிமாண்ட் ஹவர்ஸ்ல 8 to 10 per unit. EBITDA margin 75 to 80% ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் பார்த்தோம்னா கம்பெனியோட 4.8 gigawatt ப்ராஜெக்ட் பைப்லைன் அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு சப்ஸ்டான்ஷியலா ஃபண்டிங் தேவை. 75 to 25 டெட் டு எக்விட்டி மிக்ஸ் வேணும். ஸோ லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, இல்லை ப்ராஜெக்ட் காஸ்ட் திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களோட ஓவரால் ரிட்டர்னில் ப்ரெஷர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலாக மொமெண்டம் ஆக்மை சோலாரில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 10 gigawatt கெப்பாசிட்டி, 15 gigawatt ஹார்ஸ் வந்து 12,745 crores கெபெக்ஸ் பைப்லைன் க்ரோத், ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கு. ஃபண்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ், டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டிலேஸ் இது எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ண முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதுதாங்க அந்த 5 நிறுவனங்கள் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிக்னல் பண்ணுது பிரேக் அவுட் கூட சேர்ந்து. ஃபைனல் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ஸ் அப்புறம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர். பட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை நம்ம பிஸ்னஸ் மாடல், க்ரோத் ப்ராஸ்பெக்ட் என்ன, கேஷ் ஃப்ளோ என்ன, டெட் லெவல் என்ன, எக்ஸிகியூஷன் ரிஸ்க் என்ன, வேல்யூவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும். நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகளில் உங்களுக்கு விருப்பமான பங்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்துக்கள் பெட்டி கீழே இருக்க அந்த இடத்துல கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நம்ம இன்னைக்கு பேசின எல்லா விஷயமே வந்து உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிட்டு உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை நீங்க எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.